இட்ஸ் மண்டே மார்னிங். யூஸ்வலாக ஹஸ்பண்ட் வீட்டில் மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிக்கும்போது கொஞ்சம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் டீ குடிப்பேன். பட் இருந்தாலும் அடுத்தடுத்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பட் அம்மா வீட்டில் அந்த மாதிரி இல்லை. எழுந்துக்கிறதுலேருந்து நம்ம டீ சாப்பிட்றதுலேருந்து வேடிக்கை பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக போயிட்டுருக்கும். அந்த டீ குடிக்கும்போது அந்த டீ என்ஜாய் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். மைண்டில் வந்து எதுவுமே இருக்காது, அமைதியாக இருக்கும். அடுத்து என்ன ஒர்க் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இருக்காது. ஸோ அம்மா வீட்டில் அன்றைக்கி மார்னிங் எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சன்ரைஸ் ஆகிறது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்தேன். அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. எப்போவுமே ஒரு 11:30க்கு அப்புறம் தான் ஏதாவது கொரியர் வந்து ரிசீவ் பண்ணுவோம். அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுச்சு. இதோட பாட் வந்துட்டு பிளாஸ்டிக் தான். இது பிக்சரில் எப்படி பார்த்தேனோ அப்படியே வந்திருந்தது. அண்ட் மேலே ஒரு லீஃப் மட்டும் கொஞ்சம் வந்து கருப்பாக இருந்தது. என்ன ரீசன் தெரியல. அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஒரு செராமிக் பாட்டில் தான் மாற்றி வச்சுக்கணும். ஒரு சில மட்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்றக்காக இப்போதைக்கு இந்த பிளேஸில் வச்சுட்ருக்கேன். இது மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக 105 rupees.